அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகராசிக்கார நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி, அந்த ஆறுமுக பெருமான முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கடகராசிக்காரங்க இயல்பாவே உணர்ச்சி பூர்வமான குணம் அதிகம் கொண்டவங்களா இருக்காங்க. யாருடைய மனசையும் இவங்க ஒரு நாளும் காயப்படுத்த மாட்டாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க. உடனே ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய மாபெரும் குணம் கொண்டவங்க இவங்க. நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்கவே மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? நீங்க மனசுக்குள்ள கேக்குறது எனக்கு புரியுது. எங்கம்மா நீங்க வேற எங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே? எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க வேற எங்க அம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க. கடகராசிக்காரர்களே, மனதார புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே மறையப் போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. இதுவரைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல முறையில திருமணம் நடக்கப் போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த மழலை செல்வம் கிடைக்கப் போகுது. பூர்வீகம் சார்ந்த சொத்து ரீதியாக இருந்த அனைத்து சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து இனி உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. இதுநாள் வரைக்கும் உன்னை எங்களுக்கு தெரியாது, நீ வேண்டவே வேண்டா அப்படின்னு உதறி தள்ளிட்டு போன சொந்தத பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வரப்போறாங்க. இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? இல்ல பிடிச்ச உணவுகள மட்டும் சாப்பிடுறவங்களா? இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட மட்டும் பேசுறவங்களா? இதுல யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, எந்த மனக்கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட நிம்மதி அப்படிங்கிற கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பா அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் பாரமா இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க ரொம்பவே சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். ஆனா அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி அயராது உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆறாவது செல்வத்தையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் இருக்கும். பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் ஓடிக்கிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் மேற்கொள்றான். ஆனா ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் ஒரு போராட்டத்தில தாங்க இந்த உலகத்துல வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடகராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு
ஒரு மிகச்சிறப்பான அமைப்பை உருவாக்கித் தரப்போகுதுங்க. முக்கியமா கவனிங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், ராகு பகவான் மற்றும் கேது பகவான் ஆகிய 4 முக்கிய கிரகங்களும் தங்கள் சொந்த நட்சத்திரங்கள்ல சஞ்சரிக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு ராஜயோகமாகவே அமையப் போகுதுங்க. சனி பகவான் உங்களுடைய தொழில், உத்தியோகம் மற்றும் கடின உழைப்புக்கான பலனை வாரி வழங்கப் போறார். குரு பகவான் தன்னை உறுதுணையாகக் கொண்டுதான் சாதிக்க முடியும். அன்பை அதிகமாகக் கொண்டிருந்தால் உலகில் எது கிடைக்கப் போகிறது? அதுதான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். குரு பகவான் செவ்வாய் அகமாரியான சிலர் செவ்வாய் சாதகம் செய்ய மறுக்கக்கூடும். குரு பகவானை நோக்கி பார்ப்பதற்குள் வழங்கப் போறார். குரு பகவான் பணம், வருமானம், சுபகாரியங்கள் மற்றும் தோஷ நிவர்த்தியை உங்களுக்கு தரப்போறார். ராகு பகவான் ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் கேது பகவான் அதற்கான நன்மைகளைத் தந்து உங்களை வழிநடத்துவார். இந்த கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்கும். கடகராசிக்காரங்க இயல்பாவே கற்பனை திறன் மிக்கவங்க. கலைகளை ரொம்பவே விரும்புவாங்க. தங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தன்னம்பிக்கை, தைரியம், நீதி, நேர்மை, ஒழுக்கம் போன்ற உன்னதமான குணங்களை கொண்டவங்களா இருக்காங்க. குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்க கூடியவங்க இவங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் பலமுறை யோசிச்சு முடிவெடுக்கும் ஒரு இரட்டை மனது இவங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க. 2026ல இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கப் போகுது. சனி 9ஆம் இடத்துல இருப்பதால பல நன்மைகள் நடக்கும். குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார். குறிப்பாக வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு திடீர் வருமானம் வரப்போகுது. கேது 2ஆம் இடத்தில் இருப்பதால் பணவரவை கொடுப்பார். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால சில மறைமுகமான ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. குறிப்பா சொல்லணும்னா குரு பகவான் உங்க ராசியில உச்சமாக இருக்கிறதுனால இனி உங்கள யாராலையும் அசைக்க முடியாதுங்க. இதுவரைக்கும் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை முழுமையா நீங்கும். திருமணத் தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு மிகச் சிறப்பா திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த மன வருத்தங்கள் விலகும். தேவையற்ற மருத்துவச் செலவுகள் குறையும். வருமானம் பல வழிகள்ல அதிகரிக்கும். தங்கம் மற்றும் நகை வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த கோர்ட் கேஸ்களில் வெற்றி கிடைக்கும். சொந்தமா வீடு, வாகனம் வாங்கும் யோகம் வரும். வெளிநாட்டில வேலை செய்றவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு தேடி வரும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டாகும். சொத்து பிரச்சனைகள் சுமூகமா தீரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல நேரம். ஒரு லக்கியான யோகம் உங்களுக்கு உண்டுங்க. இதுவரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்மளுடைய கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் விவரமா பார்க்கலாங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, புனர்பூச நட்சத்திரத்தில பிறந்தவங்க பொதுவா ரொம்பவே பொறுமையானவங்க, பொய் சொல்லத் தெரியாதவங்க மற்றும் பெரும் திறமையானவங்க, ரொம்பவே ஒழுக்கமானவங்க. இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. குறிப்பா ஆசிரியர் பணி, வங்கி ஊழியர்கள், கமிஷன் வியாபாரம் செய்றவங்க மற்றும் வெளிநாட்டில வேலை செய்றவங்க ஆகியோருக்கு இது ஒரு மிகச் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. திருமணத் தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு குடும்பத்தில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. மொத்தத்துல உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்ம கடகம் ராசியில இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, பூசம் நட்சத்திரத்தில பிறந்தவங்க அபாரமான கடின உழைப்பாளிகள். ரொம்பவே திறமையானவங்க. இவங்க எதற்கும் பயப்பட தேவையில்ல.
இனி எல்லாமே வெற்றிதான். சொந்தமா வீடு, இடம், வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு அமையப் போகுது. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு, கல்வியில் நல்ல மாற்றம், தொழில்ல அதிரடியான முன்னேற்றம் என எல்லாமே மிகச் சிறப்பாக அமையும். திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும். தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில சுபகாரியங்கள் நடக்கப் போகுது. உங்களோட உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கப் போகுதுங்க. அடுத்ததாக நம்ம கடகம் ராசியில இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் மற்றும் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு பொற்காலமாக இருக்கப் போகுதுங்க. மனசுல இருந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதி கிடைக்கும். ஐடி துறையில வேலை செய்பவர்கள், வங்கி ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம். உங்க வாழ்க்கையும் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்கணும்னா, நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணு தெரியா அப்படி அந்த குழந்தைகளுக்கு நீங்க மனதார உதவி செய்யறதன் மூலமா, நீங்க இதுநாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணல் நீரா மறைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு எல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. பலரும் நினைக்கிறாங்க, குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு. நீங்க அப்படி நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த தீப ஒளியில உங்க குலதெய்வம் இருக்குதுன்னு மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல. வீட்ல தீபம் ஏற்றி வச்சு, ஏதோ ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தழைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம்தான் இஷ்டப்பட்ட தெய்வம். எந்த கோயிலுக்குப் போனாலும் முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. தினமும் காலையில எழுந்திருச்ச உடனே அந்த சூரிய பகவான ஒருமுறை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே ஒளியா மாத்திருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் சூரியனைக் கண்ட பனி போல கரைஞ்சு போயிரும். நெகட்டிவான எண்ணங்களை விட நீங்க பல மடங்கு உயர்வா பாசிட்டிவான சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க. குரு பகவானுடைய அமைப்பு வலுவாக இருப்பதால இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. வேலை இல்லாத கடகம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். புதுசு புதுசா திட்டங்களை தொழில்ல கொண்டு வரப் போறீங்க.